Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 33. இந்த லெசனில் நாம் டேபிள் குரூப்பில் இருக்கிற டிசைன்ற டேப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணுறா முதல்ல இன்செர்ட்குள்ளே டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது டிசைன் முதல்ல டிசைனை நாம் என்ன சொல்லுவோம், அதோட வடிவமைப்பு கலராக இருக்கலாம், அதோட அமைப்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம டிசைன் அப்படின்ற டேப்குள்ளே செய்வோம். ஒவ்வொரு டூலோட பேர் என்ன, அது என்ன வேலை செய்யுதுன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஓகே, முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற டேபிளுக்கான ஸ்டைல்ஸை சொல்லிடுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்படி தான் இருக்கணுன்ற கட்டாயம் கூட கிடையாது. நிறைய விதமான டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், டேபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்கிற சில டிசைன்ஸ். நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு மேலே இருக்கிற இந்த கலர்ஸ் வேண்டாம், கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் வேணுமோ அது கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வேறு மாதிரி கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் என்ன பண்ணலாம், இதில் கொடுத்துக்கலாம். அப்போது டேபிள் ஸ்டைல்ஸ்குள்ளே போய் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிற டேபிளோட ஸ்டைல்ஸை நாம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான ஷேடிங் கலர் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிளை வச்சுக்கிறேன். டேபிளுக்குள்ளே கிளிக் பண்ண டிசைன். இப்போ இங்கே இருக்கிற டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இருக்கிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெடர் ரோ. அப்போது நான் க்ரியேட் பண்ண போகிற டேபிளுக்கு ஹெடர் ரோ வேணும். ஹெடர்னால் என்னது, தலைப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தலைப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெடர் ரோ வைக்கலாம். நீங்கள் இந்த ஹெடர் ரோவை டிக் எடுத்துட்டிங்கன்னா கவனிங்க என்ன ஆகும், ஹெடர் ரோக்கான அந்த சேஞ்சஸ், அப்போது உள்ளே இருக்கிற கான்டென்ட்டுக்கோ இதுதான் ஹெட்டர்ன்றதுக்குமான அந்த டிஃப்ரென்ஸே நமக்கு இங்கே தெரியாது. அப்போ இந்த டேபிளில் ஏதோ சம்திங் நீங்கள் ஹெடர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஹெடர் ரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெடர் மட்டும் என்ன ஆகும், பார்க்குறதுக்கு தனியாக தெரியும். அது படிக்கும் போதே புரிஞ்சிடும், ஓ இதுதான் வந்து ஹெட்டிங் போல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதில் வந்து சீரியல் நம்பர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுறீங்கன்னா அதுக்கு தேவைப்படாதுன்னா ஹெடர் ரோ விட்டுடலாம். கான்செப்ட் என்னென்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த லே அவுட்டில் ஹெடர் ரோ நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ரோ கடைசியாக, அப்போ மேலே இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி கீழே நீங்கள் டோட்டல் போடுவீங்க அப்படின்னா டோட்டல் ரோ வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே இருக்கிற இது டோட்டல் அப்படின்றதே புரியும். அதே மாதிரி பேண்டட் ரோஸ் அப்படின்னா ஒரு ரோ விட்டு ஒரு ரோ என்ன ஆகும், பேண்டடாக காமிக்கும். அப்போ நிறைய டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கை வச்சு கூட கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்குறது கஷ்டம். அப்போது ஒரு ரோ விட்டு ஒரு ரோ என்ன கலர் மாறி மாறி இருந்தால் டேட்டாவை நாம் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலம் வேணும்னா வைக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம். லாஸ்ட் காலம் வேணும்னா வைக்கலாம், வேண்டானா எடுத்துடலாம். இது வந்து பேண்டட் காலம்ஸ், வேணும்னா வைங்க, வேண்டானா எடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் இங்கே இருக்கிறது என்னென்னா பார்டர்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு புது டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, பார்டரோட ஸ்டைல் என்ன வேணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது பார்டர் மட்டும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. அப்போது பார்டரோட ஸ்டைல் என்ன வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பார்டர் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் வரைக்கும் அங்கே சேஞ்ச் ஆகும் கலர். இருங்க, சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அது ட்ரா மட்டும்தான் பண்ணும். ஆனால் இது என்ன பண்ணும், கையில் இருக்கிற ப்ரஷ்ஷு பார்டர்ஸை மட்டும்தான் வரையும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன பண்ணலாம், பார்டர்ஸை கொடுத்துக்கலாம். சென்டராக இதுக்கு மட்டும் ஒரு பார்டர் வேணாலும் தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்டர் வந்து என்ன டைப்பில் வேணும், இதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பார்டர் வேணுமோ நாம் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர் என்ன கலர் வேணும்,
கலர் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் எப்படி வேணும் ஜென்ரலாக கொடுக்கறதுக்கான ஆப்ஷன். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி இது சொல்கிறேன் உங்களுக்கு. டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்டர்னுக்குள்ளே போகிறேன். ஆல் பார்டர்னு கொடுத்தனா ஃபுல்லாக என்ன ஆகும், பார்டர் நமக்கு க்ரியேட் ஆகும். அவுட் சைடில் மட்டும் பார்டர் வேணுமா, இல்லை லெஃப்ட் சைடில் மட்டுமா, இல்லை ரைட் சைடில் மட்டுமான்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்சைடில் மட்டுமான்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிளே செலெக்ஷன் பண்ணிவிட்டு பார்டர் ஆல் பார்டர் கொடுத்தா என்ன ஆகுது, மொத்தமாக பார்டர். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், அவுட் சைடில் மட்டும்தான் பார்டர் வேணும்னா இந்த மாதிரி. அதே மாதிரி பாட்டமில் மட்டும், டாப்பில், லெஃப்ட்டில், ரைட்லன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எந்த இடத்துல கலர் டிஃப்ரென்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்டருக்கான பெயிண்டர் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பார்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணுற வேலையை பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க விஷயம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு தடவை ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த டிசைன் அப்படின்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற லேஅவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதையுமே மாற்றாது. அந்த டேபிளோட டிசைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் மாற்றும். ரைட். இப்போ டேபிள் ஸ்டைல் ஆப்ஷனில் ஹெட்டர் ரோனா என்ன அர்த்தம், நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஒரு டேபிளுக்கு ஹெட்டர் இருக்குது. அந்த ஹெட்டரை மட்டும் தனியாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்டர் ரோ எனேபிள் பண்ணால் என்ன ஆகும், அது மட்டும் அழகாக கலர் சேஞ்ச் ஆகும். அது ஹெட்டர் ரோன்னு அழகாக பார்க்கறதுக்கு தெரியும். சேம் அதே மாதிரி தான் டோட்டல் ரோ, பேண்டட் ரோஸ், ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்ட் காலம், பேண்டட் காலம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. இந்த டேபிள் ஸ்டைல் அப்படின்றது ஒட்டுமொத்த டேபிளுக்குமே ஒரு குறிப்பிட்ட விதமான ஸ்டைல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியான ஸ்டைல் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேடிங், உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஷேடிங் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான கலர்ஸை இந்த கலர்ஸ் குரூப்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்களே வரைஞ்சிக்கணும்னு நினச்சா கூட என்ன பண்ணலாம், என்ன டைப்பு, என்ன கலரு அப்படின்றது, என்ன சைஸுன்றது முதற்கொண்டு சூஸ் பண்ணிட்டு நீங்களே என்ன பண்ணலாம், அதை வரைகிறது மூலமாக உங்களுக்கு டேபிளில் பார்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஏறக்குறைய டேபிளுக்கான அந்த டூல்ஸ் மொத்தம் முடிச்சாச்சு. இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அந்தந்த டூலை கிளிக் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டேபிள் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஷீட் உங்களுக்கு கொடுப்போம் நாங்கள். அப்போ என்ன பண்ணலாம், அது டேபிள் எப்படி போடுறோம், அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அது ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலான்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சாதான் போயிட்டு வேலை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் என்ன பண்ணலாம், இந்த பிக்சர்ஸ், இந்த ஷேப்ஸ், இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.